ஸோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். யூனிட் 7 இருக்க கெமிக்கல் கைனமெட்டிக்ஸ். அதில் இன்ட்ரொடக்ஷன் நம்ம லைஃப்பில் என்ன நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படிலாம் ஸ்பீடை அந்த காலத்துலலாம் பண்ணாங்க, அதனால் புதுசாக எப்படி இருக்குது, தெர்மோடைனமிக்ஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்க, கண்டிஷன்ஸ், அந்த பிரின்சிபல்ஸ், அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க இன்ட்ரொடக்ஷனில். அதை இம்பார்ட்டண்ட்டாக அது கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போது ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், ரேட்னாலே இங்கே டேர்ம் எப்படின்னா, ரேட்னா ஸ்பீடுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் 3 டைப் இருக்குது. இப்போ நம்ம ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனை என்னென்னு பார்க்கலாம். A rate is a change in a particular variable per unit time. Rate equal to change in a particular variable by divided by time. அவ்வளோதான். பைனா பை டி, அந்த மாதிரி. ரேட் ஈக்குவல் டு பர்டிகுலர் வேரியபிளில் அந்த வேரியபிள்லேருந்து டிவைடட் பண்ணி டீன்னு டைம், மேபி சேஞ்ச் இன் டைம்னு சொல்லலாம். இதுதான் இப்போ நம்ம காமனாக இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன அந்த ஃபஸ்ட் டெஃபினிஷன் இப்போ ரேட் ஈக்குவல் டு மைனஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன், அப்புறம் அந்த சேஞ்ச் இன் டைமு, அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், நான் ஏன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி ஆப்பு என்ன பேர் அப்படின்னா, டிஎன், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கைடு, ப்ளே ஸ்டோர் அவைலபிள் தான். அது நீங்கள் பண்ண எல்லாமே, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லாமே வரும். நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. எல்லாம் கண்டுனா எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்பில். ஆனால் தான் இதை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக இருக்கும், நம்ம பார்ட்டாக அப்படியே ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ இப்போ டாபிக் உள்ள வரோம். இப்போது a rate is a change in a particular variable per unit time. ஓகே, தெரியும். இப்போ நம்ம you have already learnt in a physics that change in the displacement of a particle per unit time. இவங்க ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இது சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அது ரெண்டுமே சேர்த்து கொடுக்கறது தான் v. அதான் v ஈக்குவல் டு டிடி, டி பை டி. ஸோ அந்த ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ரேட்டோட பர்டிகுலர் டேர்ம் வச்சுட்டு சேஞ்ச் இன் அ பர்டிகுலர் வேரியபிள், அது எது வேணால் இருக்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் இருக்கலாம், ப்ராடக்ட்டும் இருக்கலாம். பை டிவைட் பை சேஞ்ச் இன் டைம், அந்த டைமில் நடக்கிறது. ஸோ இதுதான் கெமிஸ்ட்ரியில் டிஃப்ரென்ஸும் ஃபிசிக்ஸில் டிஃப்ரென்ஸ். இப்போது சிமிலர்லி இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன், தி சேஞ்ச் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஸ்பீசியஸ் involved in a chemical reaction per unit time. So the change in the concentration of the species na என்ன சார், ஸ்பீசியஸ்னாலே ரியாக்ஷன் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது. தி சேஞ்ச் இன் தி கான்சன்ட்ரேஷன், நான் சொன்னேன் இல்லையா, சேஞ்ச் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஸ்பீசியஸ், அது மேபி ரியாக்டன் ஆர் ப்ராடக்ட். இங்கே நான் காமிக்கிறேன். தி சேஞ்ச் இன் தி மைனஸ் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்னா என்ன சார், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு இங்கே எப்படி நான் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்னா கான்சன்ட்ரேஷன்னு தெரியும். ஸ்கொயர் ப்ராக்கெட்னா கான்சன்ட்ரேஷன். அது சேஞ்ச் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் பை சேஞ்சிங் டைம். ஒரு ரியாக்ஷன் பொறுத்து தான் நம்ம இந்த மாதிரி எழுதணும். இப்போ சிமிலர்லி இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் சேஞ்ச் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி reactant or product involved in a chemical reaction, okay, per unit time, okay, gives the rate of a reaction. நீங்கள் இதில் ஃபிசிக்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பை டைம் பண்ணும்போது வெலாசிட்டி கிடைக்கும். ஆனால் இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சு பண்ணும்போது சேஞ்ச் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஸ்பீசியஸ் மீன்ஸ் ரியாக்டன் ஆர் ப்ராடக்ட் டிவைட் பை டைம் கொடுக்கறது என்னென்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆர் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சு தான் பண்ணுறோம். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம லெட் அஸ் கன்சிடர் சிம்பிள் ஜெனரல் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏ ப்ரொசீட்ஸ் பி ஆர் ஏ டுவார்ட்ஸ் பி. இப்போ ஏ ரியாக்டன்ஸ், பி ப்ராடக்ட்.
இப்போ நான் ஒரு நோட்டில் எழுதியிருக்கேன். இப்போ நான் இப்படியே சொன்னால் உங்களுக்கு வந்து அவ்வளோக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நான் இப்போ வந்து நோட்டில் ரஃபாக எழுதியிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், சிம்பிள் ஜெனரல் ரியாக்ஷன் நம்ம எடுக்கலாம். இப்போ ஏ ப்ரொசீட்ஸ் பி. ஏ இஸ் ரியாக்டன்ஸ், பி ப்ராடக்ட். இப்போ ஏ வந்து டிக்ரீசஸ், பி வந்து இன்க்ரீசஸ் அப்படின்னு இருக்குது. அது வந்து நம்ம வர நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ ஏ வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே தான் ஏ ப்ரொசீட்ஸ் பின்னு எழுதுறாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து ஏ, concentration of a reactant A and concentration of a product B. Now the concentration of A at two different times, அதாவது T1 and T2 ரெண்டு different times இருக்கும்போது A1 and A2ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால் இப்போ A2 வந்து greater than T1 இருக்கும் during the reaction, general reaction. A2 வந்து இங்கே வந்து A2 greater than, இங்கே A2 greater than A1. அது வந்து டிஃப்ரெண்ட்டான இன்டர்வல் டைம் இன்டர்வல் படி இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்காங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும் A1 A2. இதே மாதிரி தான் அதுவும் வரும், நம்ம பார்ப்போம். இப்போ ரேட் வந்து ஸ்பீடு தான். ஸ்பீடு இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போது மைனஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்னா கான்சன்ட்ரேஷன் தான். இப்போ சேஞ்ச் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் டிவைட் பை சேஞ்ச் இன் டைம். நம்ம இது வந்து நமக்கு வந்து தேவை, இந்த ஃபார்முலாவாக நமக்கு வந்து டிரைவ் ஆகுது. நமக்கு ஃபார்முலா மட்டும் தான் மைண்டில் ஒன்று சொல்லி தான் எழுதியிருக்கேன். தட் இஸ் ரேட் ஈக்குவல் டு மைனஸ் A2 மைனஸ் A1. A2 மைனஸ் A1. ஸோ இங்கே வந்து T2 மைனஸ் T1 டியூரிங் அந்த கன்வென்ஷனால் அந்த மாதிரி வரும். இப்போ அந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ரேட் ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டெல் டி. இது மட்டும் தான் நமக்கு தேவை. இதான் நான் மைண்டில் வச்சுக்கோங்க. மைனஸ் இங்கே மைனஸ் வரும் ரியாக்டன்ட்ல, அதான். ஸோ வைஸ் இட் இஸ் டிக்ரீசஸ். இப்போ டியூரிங் தி ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் டிக்ரீசஸ், தட் இஸ் A2 லெஸ் தென் A1. A2 லெஸ் தான் இருக்கனால A2 வந்து லெஸ் தென், ஸோ A2 மைனஸ் A1 ஆகும். அண்ட் தி சேஞ்ச் இன் தி கான்சன்ட்ரேஷன் A2 மைனஸ் A1 and give the negative value because it decreases and it is less than A1 during the reaction. By convention reaction rate, because reaction rate or reaction speed, according to the reaction speed it is become a positive. first இது வந்து பாசிட்டிவாக இருக்கு ஸ்டார்டிங் ஜெனரல் ரியாக்ஷன். இதுக்கப்புறம் ரியாக்டன் வச்சு கன்வெர்ட் பண்ணும்போது ரியாக்ஷன் நடக்கும்போது பை கன்வென்ஷன் படி பாசிட்டிவாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் சைன் இன்ட்ரடியூஸ் ஆகும். பை தி ரேட் எக்ஸ்பிரஷனாக ஸ்பீடோட எக்ஸ்பிரஷன், ஸ்பீடை கன்வென்ஷன் பண்ணி அதோட எக்ஸ்பிரஷன் எது வரும்னா மைனஸ் டெல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டெல் டி. மைனஸில் ரியாக்டனில் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும். மைனஸில் வந்து இருக்கிறதுனால பிகாஸ் டிக்ரீசஸ் ஆகும் ரியாக்டன்ட். பாசிட்டிவாக இருக்கிறது கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுதான் இப்போது ஸ்பீடு, கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடு ரியாக்டனில் பார்த்தோம். அண்ட் இஃப் தி ரியாக்ஷன் இஸ் ஃபாலோடு, இப்போது நம்ம வந்து ரியாக்டன் பார்த்தோம், இப்போ ப்ராடக்ட் பார்க்கணும். இப்போ பாருங்க, இந்த ரெண்டு இதுலையும் கன்க்ளூஷன் நமக்கு ஈஸியாக என்ன அண்டர்ஸ்டாண்ட், ஏ ரியாக்டன் வந்து மைனஸ், அதாவது டிக்ரீசஸ், அண்ட் பி வந்து இன்க்ரீசஸ் பிகாஸ் பாசிட்டிவ். நான் சொல்லும்போது உங்களுக்கு இதுவும் சேமாக தான் இருக்கும், மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இஃப் தி ரியாக்ஷன் இஸ் ஃபாலோட், ரியாக்ஷன் இது அப்போ மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணி
இப்போது நான் மெஷர் பண்ணுறேங்க, அதுலேயே மெஷர் பண்ணும்போது நெகட்டிவ் இருந்துச்சு. இப்போ ரியாக்டன்ட்டில் இப்போ வந்து பை மெஷரிங் தி ப்ராடக்ட் that the concentration of the rate is given by del open square bracket கிடையாது, வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. எப்படி கிவன்னா del square bracket b by del t. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். இது வந்து ஃபஸ்ட் டைம் மைனஸ்னு அவங்க சொல்லலை, பிகாஸ் இது பாசிட்டிவாக இருக்குது. ப்ராடக்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ சின்ஸ் del b2 greater than del b1. நான் அப்போ ஸ்டார்டிங் சொல்லும்போது ரியாக்டன்ட்ல வந்து T2 greater than T1 வச்சுட்டேன்னா கிரேட்டர் இருக்கனால பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அங்கே நடக்கலை. ஏன்னா பாசிட்டிவ் இருந்து ரியாக்டன் டியூரிங் தி ரியாக்ஷனுக்கு அப்புறம் கன்வர்ஷன் பண்ணிட்டும் நமக்கு கிடைக்கிறது நெகட்டிவாக தான் இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ரியாக்டன். ஆனால் இங்கே வந்து ப்ராடக்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கிறதுனால நோ மைனஸ் சைன் இஸ் ரெக்வயர்டு இயர், நாட் ரெக்வயர்டு மைனஸ் சைன். ஸோ இப்போ நம்ம கிராஃபிக்கலாக அவங்க சொல்கிறாங்க. நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸில் வந்து காமிப்பேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த டயக்ராமுக்கு முன்னாடி வந்து இதாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க நான் இப்போ சொல்கிறேன். இப்போ கிராஃபில் இந்த ஸ்டார்டிங் இருக்கிற லைன், இந்த லைன் இது லைனில் சாரி இந்த மாதிரி ஒரு ஸ்கெமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் படி இது வந்து மேலே அப்படியே இந்த லைன் அப்படியே மேலே போகும். பிகாஸ் இட் இஸ் இன்க்ரீஸிங்காக இருக்கனால பாசிட்டிவ் விச் இஸ் தி ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் புக்கில் வந்து பிங்க் அண்ட் க்ரீன், பிங்க் வந்து ரியாக்டன்ட், அந்த பி வந்து க்ரீன் கலர்னு அந்த லைனில் கலர் வச்சு கொடுத்துருக்காங்க, அது சொல்கிறேன். அண்ட் தென் 0லேருந்து இங்கே 120 இங்கேருந்து இன்க்ரீஸிங் அண்ட் டைம் இன்டர்வல் இஸ் யூனிட் டைம் அண்ட் யூனிட் மினிட்ஸ். ஸோ இன்டர்வல் டைம் இஸ் மெஷரிங். அண்ட் ரியாக்டன் ப்ராடக்ட் பார்த்தாச்சு. இப்போ ரியாக்டன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இங்கேருந்து அப்படியே கீழே வருது. ஸோ இட் இஸ் டிக்ரீஸிங், ரியாக்டன் டிக்ரீஸிங் 1.0லேருந்து இப்படியே 120 அவ்வளோ. இது கான்சன்ட்ரேஷன் ஆர் யூனிட் மோல். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து யூனிட் மோல். ஸோ அதனால் இப்போது எது வந்து அதிகம் எது வந்து கம்மினா நீங்கள் ஈஸியாக 120 இருந்துச்சுன்னா 12.0ன்னு வச்சுக்கலாம். இங்கே 20, 40, 60, 80, 100, 120 அந்த மாதிரி பாயிண்டாக போட்டாலும் நீங்கள் இப்படி படித்தாலும் சரி. நீங்கள் டவுட் வரலாம், சார் அப்புறம் இங்கேயும் பாயிண்ட் மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லும்போது டைம் அண்ட் மினிட்ஸ்லாம் பாயிண்டில் இந்த மாதிரி போட மாட்டாங்க. டைம் அண்ட் மினிட்ஸ்லாம் இப்போ 2 நிமிஷம் அந்த மாதிரி தான் 120 மினிட்ஸில். ஆனால் இங்கே கான்சன்ட்ரேஷனால் பாயிண்டில் தான் வரும். பிகாஸ் இட்ஸ் மோல் கன்வெர்ட் பண்ணுறது டெசிமல் நம்பராக தான் இருக்கும். ஸோ இதுதான் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி ஃபார் தி ரியாக்ஷன் ஏ ப்ரொசீட்ஸ் பி. இதுதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். another word is geometry representation. இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், உங்கள் புக்கில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ க்ரீன் இருக்குல்ல, இந்த க்ரீன் வந்து ஒரு நிமிஷம், இந்த க்ரீன் வந்து இப்படி நல்லா போகும். பிகாஸ் க்ரீன் வந்து என்ன ப்ராடக்ட், இது ப்ராடக்ட். இப்போது இந்த பிங்க் இருக்குல்ல, பிங்கு இது வந்து ரியாக்டன், இது வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த மேலே வந்து இந்த ஒரு கேஸஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ராடக்ட் ரியாக்டன் ஆட் பண்ணி அந்த ப்ராடக்ட் தனியாக வச்சு இந்த மாதிரி பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போது இங்கே வந்து நான் இது வந்து ஸ்கெமெட்டிக் ப்ரெசன்டேஷனால்
ஸ்கெயிலில் வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. டயக்ராம் வேணும்னா நம்ம கான்செப்ட் தெரியறது மட்டும்தான் நான் வந்து ரஃபில் இருக்கேன். நமக்கு அதுதான் இப்போ மெயின். நம்ம இந்த டயக்ராம் ஃபுல்லாக வரையணுமானா வேணாம், இதெல்லாம் வேணாம். இதுதான் ரியாக்டன்ட் அண்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி. இந்த ரியாக்டன்ட் பற்றி தான் நமக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இதுதான் இவ்வளோ பெரிய பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.